ட்ரிப்பு நம்ம எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்னன்னா ஒரு கோயிலாச்சு போட்டிருக்கீனா வருவேன், இல்லைன்னா வரல. வருஷத்துல ஒரு தரம் டூர் போறோம். வருஷத்துல போற ஒரு தடவைல கூட உங்களுக்கு கோயிலுக்கு ஏன் போகணும்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. நீங்க தான் டெய்லி போறீங்கல்ல, வாரம் கிழமை நாள் டெய்லியும். சபாஷ், சரியான போர். 4 நாள் டூர் போனா அரை நாள் கோயிலுக்கு ஒதுக்கலன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சார் கலாச்சாரம் எங்க சார் டூர்ல வருது? நான் சொல்றது 4 நாள் உங்களோட ஸ்பெண்ட் பண்றோம்ல, எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட வரோம்ல, எங்களுக்காக அரை நாள் ஒதுக்க மாட்டீங்களா? அப்பா அம்மாக்காக நீங்களா யாருடா? எங்களுக்கும் வேலை இருக்கு, எங்க வீட்டுக்காருக்கும் வேலை இருக்கு. இவங்களுக்காவது நினைச்ச நேரத்துல உட்காந்து வேலை செய்யலாம், வேலை முடிஞ்சதுன்னா தூங்கலாம். எங்க வீட்டுக்காரோட வேலைக்கு அவருக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்ல. நாங்க உங்களுக்காக வரோம்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? நான் சொல்றது அவங்க 2 பேரும் கோயில் ட்ரிப்பும் போறாங்களே தனியா. இப்ப நீ என்ன பண்ண போற? நாங்க அடிக்கடி அப்புறம் ஏன் இதுக்கு வரலாம்? நாங்க போவோம். கோயில் இல்ல. நாங்க போறது யாருக்காக போறோம்? குடும்பத்துக்காக போறோம். உங்களை ஏன் கூப்பிடுறோம்? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். பக்தி நீங்க சொல்றீங்களா, அது ஆன்மீகம் சொல்றீங்களா? இதுதான் இல்லம்மா. என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆன்மீகம், பக்தி இதுலலாம் இருக்கிறப்ப ரொம்ப நிதானமா அமைதியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நாங்க சாப்பிடுறோம்னா அது எங்களுக்காக சாப்பிடுறோம். உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னா அங்க இருக்கிற சித்தர்கள் காலடி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அவங்கள டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போய் சாம்பார் ஆப் எனக்கு. அரை நாள் ஒதுக்கு தர்ஷினி போதும். ஆனா ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். ஃப்ரைடே நைட் 11 o'clock சார் நான்வெஜ் வாங்கிட்டு வருவார். அவர் அவங்க பிள்ளை தான் வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் சார் வீட்டில். அது கேட்பேன் நான் கூட செவ்வாய் வெள்ளி சாப்பிடாதுதான். வீட்டில் பொம்பளைங்க சாப்பிட்டா அது நல்லது, சாப்பிடாம இரு. எவ்வளோ நாள் இருக்கு சாப்பிடலாமே. இல்ல இப்ப உங்க பையன் வாங்கிட்டு வராரு. ஆமாங்க சார். ஏன்னா வீக்கெண்ட் ஆரம்பிக்குதுங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வராரு. அவரை தடுத்துற வேண்டியதானே? முடியுமா? முடியாது. சொல்லியிருக்கேன் சார், அவங்க கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அவங்க கேட்கறது இல்ல. இது என்னமா அது? அவரே கேட்க மாட்டேங்க. ஆனா ஒண்ணு தெளிவா இருக்கீங்கம்மா, நீங்க பையன்ட்ட சொல்லுவீங்க, அவன் கேட்க மாட்டான். அப்ப நான் மட்டும் நான் இழுத்த பையன்ட்ட நீங்க நான்வெஜ் வாங்கி